சமூக விடுதலை போராளிக்கு ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக விடுதலை போராளிக்கு ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வேற நாட்டுல வந்து ஆத்தாக்கு எனக்கு ஆடுனா செல்மையா. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மதுரை அனுப்பானடியில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சபையோட நிறுவன தலைவர் அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு வீரவணக்க நிகழ்வு இன்று அவருடைய வீட்டில் வந்து அனுசரிக்கப்பட இருக்கு. இதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு இயக்க தலைவர்கள் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கலந்துள்ளதாக இருக்கிறாங்க. இதை ஒரு சிலர், அதாவது நேற்று நைட்டு நடந்த அந்த நிகழ்வு சம்பந்தமாக இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது, இங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான செய்தியை வந்து வெளியில் பரப்புறதாக வந்து ஒரு சிலர் பேர் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்க. காலையிலேருந்தே ஒரு சிலர் வந்து அண்ணன்ட்டு வந்து அவரோட திருவுருவப்படத்துக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அண்ணனுக்கு வந்து சாமி கும்பிட்றது வந்து இன்னும் தொடங்கலை. ஏன்னா இன்னும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தோட தலைவர்லாம் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்றக்காண்டி குடும்பத்தார் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணனோட இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் அப்போ இங்கே ஒரு பதட்டமான சூழல் இருக்குது, இது எங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்ற வரக்கூடிய செய்தியானது வந்து தவறான ஒரு செய்தி. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்கள், நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்கள இடையில லாக் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணற்ற பேர் வந்து கலந்துக்கிறதா வந்து இருக்காங்க. அதனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு செய்திங்கிறது வந்து தவறான செய்தி. ஸோ நான் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து முதலாம் ஆண்டு நினைதினம், அதாவது அண்ணன் ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைதினம். அண்ணனோட அந்த போராட்ட களம் என்பது நம்ம பலமுறை வந்து சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி எவ்வளோ துணிவோடு வந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களோட கொள்கையை உள்வாங்கி அண்ணன் ராமர் பாண்டியன் அவர் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காண்டி போராடினார் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு வந்து தெரியும். அதே போல் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், பெட்ரோல் குண்டுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, அண்ணன் ராமர் பாண்டியனுக்கும் தொடர்பும் கிடையாது, இது புனையப்பட்ட வழக்கு அப்படின்றதையும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இதை மேற்கோள் காட்டி காவல்துறை வந்து அண்ணனுக்கு வந்து அனுப்பானடிக்குள்ளே இந்த விழாவை நடத்த வந்து அனுமதித்ததாகவும், அதனால் அவங்க குடும்பத்தார்கள் வந்து அவங்க வீட்டிலே வச்சு இந்த விழா இந்த ஆண்டு இங்கே நடத்துகிறா வந்து சொல்லப்பட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருடங்களும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட இந்த நினைவு தினத்தை வந்து நம்ம அனுசரிக்கப்பட இருக்குது. இந்த வருடம் தான் அவனோட வீட்டில் வந்து அனுசரிக்கப்பட இருக்குது. அடுத்த ஆண்டு வேறு ஒரு மாற்று இடங்களை ரெடி பண்ணிவிட்டு அங்கே அண்ணனோட 2ஆம் ஆண்டு அந்த வீரவணக்க நிகழ்வு வந்து வழிபடுறதா வந்து இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய உறவுகள் தாராளமாக நீங்கள் வாங்க, எந்த இடையூறு நெருக்கடியெல்லாம் கிடையாது. அது பதட்டமாக இருக்குது சூழ்நிலை, அது தவறான செய்தி. அதனால் எப்போதும் இந்த மதுரை சுற்றியுள்ள மக்களாக இருக்கட்டும், வெளிலேருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வர்றவங்க அவங்களோட அண்ணனோட இந்த திருவுருவப்படத்துக்கு வந்து மரியாதை செஞ்சுருப்பாங்க. அப்படி வர இயலாதவங்க அந்தந்த பகுதியிலே அண்ணனோட அந்த திருவுருவப்படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபடுங்க. இங்கே தான் வந்து தான் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் முன்னெடுங்க. நம்ம இளைஞர்கள் சொல்கிறது எப்போவுமே ஒரே விஷயந்தான், அதாவது இங்கே யாராவது இளைஞர்கள் வந்து வர்ற மாதிரி இருக்குது, நம்ம இயக்க தலைவரோடு வர மாதிரி இருக்குது அப்படின்னா தேவையற்ற கோஷங்கள் வேணாம், தேவையற்ற வசனங்கள் வேணாம். நம்ம எதற்காண்டி வருகிறோமோ அந்த நிகழ்வுக்கு வந்துட்டு நம்ம மரியாதை செஞ்சுட்டு போகிறது தான் நம்மளோட சிறப்பாக இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு வந்து இங்கே எந்த ஒரு பதட்டமான சூழல் இல்லை. வரக்கூடிய நம்ம உறவுகள் வந்து தொடர்ந்து வந்து மரியாதை செஞ்சுட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சிறிது நேரங்களில் அண்ணனுக்கு வந்து சாமி விடக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. அதையும் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வரும். நன்றி. இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அட்ரஸ் மட்டும் சொல்லிடுங்க. சிந்தாமணி சின்ன அனுப்பானடி கிராஸ் ரோட் பழனி ஆறுமுக நகர் 4/6. இந்த அட்ரஸுக்கு வந்து வந்துடுங்க. ஏன்னா இங்கே தான் அண்ணனோட வீடு இருக்குது. அதனால் இந்த அட்ரஸுக்கு வந்து வந்துடுங்க, கேட்டு விசாரித்து வந்துடுங்க. நன்றி. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க ஒரு 2 நிமிஷம்.
எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. அம்மா தண்ணி வயனு தரையில் விட்டுட்டோம்டா. கண்டான நட்டு விட்டு தெருவில் விட்டுட்டோம்டா. போராளி தீர்க்க கொண்டு போராளி நீ மதுரை மாடுக்கே என் பாண்ட உள்ள மாடு நடுஞ்சு நான் பெத்த பையன் போராளி தீமையா நீ தீர்க்க அப்படின்னு சரி சொல்லுமையா. மகனை கத்து மகனே நிறைய கடமை தங்கமே நான் கோயிலேருந்து விட்டேன்டா. கோயிலேருந்து பாராம சண்டாலே நாட்டு குண்டு வந்து முன்னார தாத்தாக்கு எனக்கு கோடி நாட்டு மையா எவனையா தான் கிடையாத நான் பெத்த மேனே ரவ பண்ணி வராதி உன்னை நான் அண்ணன் விட்டு விட்டுப்படா. இன்னைக்கு அண்ணன் விட்டு வராம கொலகாரை நாட்டுல வந்து உன்னைய போட்டு திட்டாங்கப்பா. அம்பு போட்டு புண்ணாயிரம் அந்த பெத்த ஆத்தாக்கு எனக்கு ஆடுனா செல்மையா. என் பிள்ளையில விட்டு போற என் பின்னேற என் சாமி எப்பவும் மக்களை விட்டு போற மகராஜனே எங்க ஐயா. கேள்ப்பா நீ நல்லா கேள்விங்களா அதுக்கு எனக்கு தீ போட்டு வைப்பா. மாமா வீட்டில் சாமி நான் எடுத்தாங்க ஒரு அண்ணா எடுத்தாங்க கேளு யாரும் பாரு அண்ணா உட்காந்துருக்காரு வச்சிருக்கேன்.
அழைக்கப்பட்டவர். இந்த விண்ணு மண்ணு வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் அது இருக்கிற மட்டும் கொடுங்க. அவருடைய செயலும் இந்த தமிழ் மண்ணிலே மதுரை மண்ணிலே மீன்கொடியை மீட்டிக் கொடுத்த அந்த மாவீரன் இழக்கவில்லை. இன துரோகிகளால் எட்டப்படுகிறார்கள், அழிவாங்கப்பட்டது. இன துரோகிகளை முதலில் நாம் கண்டுகொண்டு இப்படிப்பட்ட போராளிகள் இன்னும் இருக்கின்றார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும். செய்யந்துள்ள மக்களே, தாய்மார்களே, இங்கே வந்திருக்கின்ற தமிழர் விடுதலை கட்சியுடைய ராஜ்குமார் தலைவர் அவர்களே, நீங்களெல்லாம் ஒரு நீதித்துறையிலே நீங்களெல்லாம் இருக்கின்றீர்கள். நம்முடைய போராளிகளை காக்க வேண்டும். நம்முடைய மக்களை தட்டி எழுப்பி தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை மீண்டும் எழுச்சி வர செய்த 1000 ராமர் பாண்டியன், 1000 தீபக்கு பாண்டியன், 1000 பசுபதி பாண்டியன், 1000 இம்மானுவேல் சேரலை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ராமர் பாண்டியன் நினைவு நாளிலே கேட்டு இந்த மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் ராமர் பாண்டியன், தீபக் பாண்டியன், பசுபதி பாண்டியன், இம்மானுவேல் சேரலை போன்று நீங்களும் அடுத்த கட்டத்தில் இருக்கின்றீர்கள். அனைவரையும் காக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடம் மிக மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த வீர வணக்கத்தை வீர வணக்கம் ராமர் பாண்டியனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக விடுதலை போராளிக்கு ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக விடுதலை போராளிக்கு ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சம தர்ம போராளிக்கு ராமர் பாண்டியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் தலைவருக்கு வீர வணக்கம் ராமர் பாண்டியனுக்கு வீர வணக்கம். போட்டு போட்டு கீழே முன்னாடி வைங்க. இன்னும் சாமி முல்லை முன்னாடி அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க. சாமி முல்லை வச்சுட்டு வாங்க. அப்படி முன்னாடி சும்மா வைங்க. அப்படி அது நம்ம வண்டி தான், இதை எடுக்க சொல்லுவோம். அடுத்த வீட்டுக்குள்ள கேட்ட வண்டிப்பா அடுத்த வீட்டு பார்த்துட்டு வாங்க. எல்லாம் நேர் வீட்டுக்கு அப்படியே பேப்பர் மணியண்ணா இப்போ இருந்தானுங்கண்ணா